அனைவருக்கும் சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள். இந்த சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இன்று நமது இஎஸ் நர்சிங் கல்லூரியில் இந்த யோகா வகுப்பு சிறப்பாக நடைபெற்றது. இந்த யோகா வகுப்பிற்காக மிகுந்த ஆர்வத்துடன் இந்த கல்லூரியின் தாளாளர் அவர்களும், முதல்வர் அவர்களும், துணை முதல்வர் அவர்களும், ஆசிரியர் பெருமக்களும் மற்றும் பணியாளர்களும் இதற்காக சிறப்பான ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார்கள். இந்த யோகா வகுப்பிலே மாணவர்கள் மிக்க ஆர்வத்துடன் கலந்து கொண்டார்கள். இந்த யோகா வகுப்பில் யோகாவோட ஒரு அம்சமாக உபயோகா என்ற பயிற்சிகள் 4 பயிற்சிகள் அவர்களுக்கு கற்றுக்கொள்ள கொடுக்கப்பட்டது. இதில் யோகா நமஸ்காரம் மற்றும் நாடி சுத்தி, சாம்பவி முத்ரா, நமஸ்கார் போன்ற பயிற்சிகள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இந்த பயிற்சிகள் சத்குரு அவர்களுடைய வழிகாட்டுதலுடன் ஈசா யோகா மையத்தின் மூலமாக, தன்னார்வலர் ஆகிய எங்கள் மூலமாக அவர்களுக்கு வழங்கப்பட்டது. யோகா அப்படின்னா ஒருங்கிணைதல் அப்படின்ற அர்த்தம் தான் சொல்லுவாங்க. அதாவது நாம் யாரும் தனி இல்லை. இந்த பூமியில் எந்த ஒரு உயிரினமும் தனியாக இல்லை, ஒன்றோட ஒன்று சார்ந்தே இருக்குது. நம்மளுடைய வெளிமூச்சு மரத்துக்கு உள்மூச்சு ஆகுது, மரத்தோட வெளிமூச்சு நாம் உள்ளே இழுத்துக்கிறோம். இப்படி தான் இந்த பிரபஞ்சம் இருக்குது. இந்த அடிப்படையில் எந்த ஒரு உயிரினமும் புழுப்பூச்சும் இல்லாமல் கூட இந்த பூமி இயங்காது. இந்த அர்த்தத்தை புரிஞ்சிக்கக்கூடிய முறையில் தான் யோகான்ற கருவிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த யோகாவை அனுபவபூர்வமாக உணர்ந்தவங்கள யோகின்னு சொல்லுவாங்க. இந்த யோகாவை நாமளும் ஒரு துளியும் உணர்ந்துக்கணும் அப்படின்ற அடிப்படையில் இப்போது நாம் இந்த கல்லூரியில் அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் யோகா சொல்லி கொடுத்துருக்குறோம். இந்த யோகாவால் அவங்களுக்கு உடல் நலம் மேம்படும், மனநலம் ஒரு சமநிலையாக இருக்கும், அவங்களுடைய ஞாபக சக்தி, மனம் குவிக்கிற திறன் இதெல்லாம் மேம்படும். இந்த பயிற்சியை அவங்க கற்றுக்கிட்டு தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டு வரணும்னு நாங்கள் ஈஷா சார்பாக கேட்டுக்கிறோம். இந்த பயிற்சி வகுப்பு சிறப்பாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட எல்லா மாணவர்களுக்கும் மற்ற கல்லூரி நிர்வாக அனைவருக்கும் எங்கள் ஈஷா யோகா சார்பாகவும் சத்குரு சார்பாகவும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.